அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. ஜனவரி 3ஆம் தேதி 2025ஆம் வருடத்தில் எதிர்பாராத ஏதோ ஒன்று இதற்கு பிறகு நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் நன்மைக்கு வழிவகை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருகிறார். எனவே தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் குரு இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானம் ஆகிய 10ல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல், தடை தாமதம் போன்றவை முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தில் சூரியன் பெற்றிருக்கிறார். சூரியன் 8ல் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவருடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தருணத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானத்தையும் பொறுமையும் நிச்சயமாக கடைபிடித்தாக வேண்டும். விளைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராகு லாபஸ்தானம் ஆகிய 11லும் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார். நிழல் கிரகங்கள் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கின்றன. செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் கூட முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை விலக்கி விடுகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் இருக்க ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகளில் ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு அதிரடியாக பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குரு, ராகு, கேது, செவ்வாய் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள், சனி, சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழலில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை குடும்ப ரீதியான பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். சேமிப்பதற்கான வாய்ப்பு, உபரி வருமானங்கள் அதிகரிப்பதால் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான சிக்கலும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. திருமண முயற்சிகள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கைகூடும். விவாக வயது வந்த ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. சொந்தமாக வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் எதிர்பாராத பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமையும். முன்கூட்டியே அவற்றின் பலன்களை உணர்ந்து கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடை
கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. உத்தியோகம், தொழில்துறை ரீதியாக படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடி பணி சார்ந்த சூழல் மிகவும் சிறப்பாக அமையும். புதிதாக இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக வந்து சேருங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி நிற்பது நல்லது. அது மட்டுமல்லாது சக ஊழியர்களின் குடும்ப பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது மிக பெரிய அளவில் நன்மையை உங்களுக்கு அள்ளித்தரும். அதுபோன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளையும் மற்றவரிடம் பகிர வேண்டாம். இதுவும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை எளிதில் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய ஆர்டர்களும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணம் அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க. தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் மற்றும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெயர் புகழை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மிக சிறப்பாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுங்க. புதிய ஆர்டர்கள், வாய்ப்புகள் உங்களுடைய பொறுப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவிலான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடு, மாடு, கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் முருகப்பெருமானின் அருளால் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக வேலனின் அருளால் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் தடையில்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.